ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 127வது ശ്ലോകം. 8 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை கர்ப்பத்தில் தரிச்ச அம்பிகை, ஹிரண்ய கர்ப்பரூபிணியாயிருக்கிற அம்பிகை, துஷ்டர்களை நிகிரகிக்கிற தேவி, வாக்குகளோடு ஈஸ்வரி, தியானத்தால தெரிஞ்சுக்க முடியறவள், தேச காலங்களால காலதேசங்களொன்னும் தேவிக்கு பாதகமில்லை, காலதேசங்களுக்கு அப்பாற்பட்டவள், ஞானத்தை தானம் பண்றவள், ஞானமாயிட்டு இருக்கிறவள். இப்படியெல்லாம் இருக்கிற தேவியை நாங்கள் ஸ்துதிக்கிறோம் அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். விஸ்வகர்பா ஸ்வர்ணகர்பா வரதா வாகதீஸ்வரி தியானகம்யா பரிச்சேத்யா ஞானதா ஞான விக்கிரஹா. இந்த ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற 8 நாமங்கள், என்னெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் இந்த நாமங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாமத்தை சொல்லறத ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக வரும். விஸ்வகர்பா, விஸ்வகர்பா, விஸ்வகர்பா. பதங்களை நாமத்துக்கு நடுவில் பிரிக்கக்கூடாது. ஆனா என்னெல்லாம் பதங்களாக்கும் அந்த நாமத்துல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு நாமங்களை சொல்லலாம். ஸ்வர்ணகர்பா, ஸ்வர்ணகர்பா, ஸ்வர்ணகர்பா. அவரதா, அவரதா. வாகதீஸ்வரி, வாக் அதீஸ்வரி, அதாக்கும் வாகதீஸ்வரி அப்படின்னு ஆச்சு. தியானகம்யா, தியானகம்யா. அபரிச்சேத்யா, அபரிச்சேத்யா. ஞானதா, ஞான விக்கிரஹா. இത്രയുമാக்கும் இதுக்குள்ள இருக்கிற நாமங்களும் அதனோடு பதங்களும். 637லேருந்து 644 வரைக்குமான நாமங்களாக்கும் இந்த 127வது ஸ்லோகத்துல இருக்கு. அறுநூற்றி 37வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். விஸ்வகர்பா. இர், இல் இப்படின்னெல்லாம் இருக்கிறதெல்லாம் சில்லக்ஷரங்களாக்கும். அதனால அதை அக்ஷரங்களாயிட்டு கூட்டாதைக்காக்கும் அக்ஷரங்களை கவுண்ட் பண்றோம். விஸ்வகர்பா அப்படிங்கிறது 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம். கல்பத்தோடு கடைசியில, அதானது நைமித்திக பிரளய சமயத்துல இந்த பிரபஞ்சத்தை பிரகிருதியில கரைச்சு தனக்குள்ள சூக்ஷ்ம ரூபத்துல தரிச்சுக்கிறவள்.
பிரபஞ்சத்தை தன்னோட கர்ப்பபாத்திரத்துல தரிக்கிறவளாக்கும் தேவி. அதனால தேவிய விஸ்வகர்பா அப்படின்னு வாக்தேவிகள் கூப்பிடுறா. பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வ சராச்சரங்களையும் தன்னோட உதரத்துக்குள்ள சுஷ்ம ரூபத்துல வகிச்சுண்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஜென்மத்தை கொடுத்து அதுக்கெல்லாம் சரீரங்களை கொடுத்து அந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் பரிபோஷிக்கிறது தேவியாக்கும். காலத்துக்கு கட்டுப்பட்டாக்கும் அதெல்லாம் இருக்கு. கல்ப அவசானத்தில் அதெல்லாம் தேவியில லயிக்கிறது. பிரகிருதி அப்படிங்கிறது அம்பிகையாக்கும். சகுண பிரம்மத்தை புருஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. நிர்குண பிரம்மத்தை பரம்பொருள் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரகிருதி புருஷ கூடிச்சேரலாக்கும் இந்த பிரகிருதியில காணற சர்வவும். அறுநூற்றி 38வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது ஸ்வர்ணகர்பா. இதுலேயும் சில்லட்சரங்கள் இருக்கு. அதை பூர்ண அக்ஷரமாயிட்டு கணக்காக்காதைக்காக்கும் அக்ஷரங்களை கவுண்ட் பண்றோம். ஸ்வர்ணகர்பா 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம். பிரபஞ்ச தத்துவங்களை ஸ்வர்ணத்தால இருக்கிற ஒரு முட்டை வடிவமாக்கி தேவி தனக்குள்ள தரிச்சுட்டு இருக்கான். ஸ்வர்ணம் அப்படிங்கிறதுக்கு ஹிரண்யம் அப்படின்னு அர்த்தம். ஹிரண்ய கர்ப்பயாக்கும் லலிதாம்பிகை. இந்த பிரபஞ்சத்தை முழுவன் தனக்குள்ள சூக்ஷ்ம ரூபத்துல பாதுகாத்து வச்சிருக்கா. அதனால தேவி சொர்ண கர்ப்பயாக்கும். ஆத்மாவுக்கு 4 காலாம்சங்கள் இருக்கு அப்படின்னாக்கும் மாண்டூக்கிய உபனிஷத்துல சொல்லப்படுறது. ஓங்கார உபாசனைய எக்ஸ்பிளைன் பண்றத மாண்டூக்கிய மகர்ஷி இதை நல்லா கிளியராயிட்டு எடுத்து சொல்லுவார். பிரணவ மந்திரத்தோடு ஆ உ மா இப்படி இருக்கிற 3 சப்தங்கள். ஆ அப்படிங்கிற சப்தம் ஜாகிரத் அவஸ்தையையும் வைஸ்வானரனேயும் விராடு ஸ்வரூபனேயும் ஸ்தூல சரீரத்தையும் இண்டிகேட் பண்றது. உ அப்படிங்கிற சப்தம் சொப்ன அவஸ்தையையும் தைஜசனேயும் ஹிரண்ய கர்ப்பனேயும் சூக்ஷ்ம சரீரத்தையும் இண்டிகேட் பண்றது. மா அப்படிங்கிற சப்தம் சுஷுப்தி அவஸ்தையையும் பிராஜ்ஞனேயும் ஈஸ்வரனேயும் காரண சரீரத்தையும் இண்டிகேட் பண்றது. இந்த 3 சப்தங்கள் கூடி சேரத்த உண்டாகிற ஓங்காரம் அப்படிங்கிற சப்தம் ஆத்மாவை இண்டிகேட் பண்றது. ஆலமரத்தோடு விதை ரொம்ப சின்னமா இருக்கும். அதை மண்ணுல குழிச்சு போட்டு நிறைய வருஷங்கள் கழிஞ்சானா அது பிரம்மாண்டமா வளர்ந்து நிற்கும். ஆலமரத்தோடு அந்த விதைக்குள்ள சூக்ஷ்ம ரூபத்துல ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற ஆலமரம் எப்படி ஒளிஞ்சுன்னு இருக்கு, அதே மாதிரி சொர்ண கர்ப்பையா இருக்கிற தேவியில சகல சராச்சரங்களும் சூஷ்ம அவஸ்தையில இருக்கா. அதனால
தேவி சொர்ணகர்பா அப்படிங்கிற பேருக்கு அர்ஹதை இருக்கிறவளாக்கும் வாக்தேவிகள் தேவிய சொர்ணகர்பா அப்படின்னு ஸ்துதிக்கிறான். இந்த ஸ்லோகத்துல நம்ம இதுவரைக்கும் 2 நாமங்களையாக்கும் பார்த்தோம். வாக்தேவிகள் நீட்டி கூப்பிடவாக்கும் சேரா தேவிய விஸ்வகர்பா, அடுத்தது ஸ்வர்ணகர்பா அப்படின்னு கூப்பிடுறா. நாமங்களோடு கடைசியில விசர்க்கம் இல்லை அப்படின்னா நீட்டி கூப்பிடணும். விசர்க்கம் இருந்தா அங்க அந்த நாமங்களை நீட்டக்கூடாது, ஷார்ட்டாயிட்டு முடிக்கணும். 637வது நாமம் விஸ்வகர்பா, 638வது நாமம் சொர்ணகர்பா. சொர்ணகர்பா அப்படின்னு நீட்டி கூப்பிடுறா வாக்தேவிகள். എന്നിട്ട് അതോടുകൂടി இன்னொரு நாமத்தையும் கூட்டி சேர்த்து சொல்லறா, அவரதா அப்படின்னு. சொர்ணகர்பாவரதா அப்படின்னு 2 நாமங்களை கூட்டி சேர்த்து வாக்தேவிகள் அங்க சொன்னாலும் நம்ம நாமங்கள் அப்படின்னு எடுக்கிறத அதை 2 நாமங்களாயிட்டு பிரிச்சு எடுக்கணும். சொல்லர்த்த கூட்டி சேர்த்தி சொல்லவும் வேணும். சொர்ணகர்பா அப்படின்னு ஒரு நாமத்தை சொல்லிட்டு சொர்ணகர்பாவரதா அப்படிங்கிற 2 நாமங்களை ஒட்டுக்க சொல்லணும். அவரதா அப்படின்னாக்குமே இந்த 639வது நாமம் அப்படிங்கிறது அவரான் த்யுதி இதி அவரதா. அவரர்கள், அவரர்கள் சொன்னா துஷ்டர்கள், ஆசுரிக சம்பத்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறவாளையாக்கும் இங்க அவரர்கள் அப்படின்னு சொல்றது. அவரர்களை அதாவது துஷ்டர்களை தண்டனை கொடுத்து நேர்வழிக்கு கொண்டு வரவளாக்கும் தேவி. ரொம்ப குருவல் மைண்டு, வாய திறந்தா போய் பகவான் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. இதெல்லாமாக்கும் ஆசுரி சம்பத்து. இப்படி இருக்கிறவாளையாக்கும் அவரர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அவரர்களை அதானது துஷ்டர்களை கண்ட்ரோல் பண்றவன். இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ரதனா அப்படின்னா பல்லு. அவரதா அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப பிரைட்டான பல்லு இருக்கிற தேவி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ரொம்ப தேஜஸா இருக்கிற பல்லுகள் இருக்கிற தேவி அவரதா அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும் அர்த்தத்தை எடுக்கப்படுறது. தேவியோடு ஸ்தூல சரீர வர்ணனை நம்ம பார்த்ததாக்கும். அதனால இங்க சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி துஷ்ட சுபாவம் இருக்கிறவாளை தண்டனை கொடுத்து நேர்வழிக்கு கொண்டு வரவள் தேவி அப்படின்னு அர்த்தம்.
பகவத்கீதையில தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தில், அதானது 16வது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆசுரிக சம்பத்து இருக்கிற துஷ்டர்கள் அசுரயோனியில ஜனிச்சு ரொம்ப ரொம்ப அதப்பதிப்பா அப்படின்னும் அவளுக்கு சிரேஷ்டமான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்னும் அர்ஜுனன் கிட்ட சொல்லுவர். ஆசுரிக சம்பத்து இருக்கிறவாள தேவி பல ரூபத்தில் பிரத்யட்சப்பட்டு அவளை நிகிரகிப்பாள். ரொம்ப ரொம்ப ஸ்னேகபாவம் இருக்கிற தேவி அதர்மம் செய்யறவாகிட்ட ரொம்ப ரொம்ப குருவலாயிட்டு பெருமாறுவள். தேவி உபாசகர்கள் ஒருபோதும் அதர்மம் பிரவர்த்திக்க கூடாது. அதர்மம் செஞ்சானா அவரதையா இருக்கிற தேவி பொறுக்க மாட்டான். இதுக்கு இனியும் ஒரு அர்த்தம் இருக்கு. வரதா அப்படின்னா வரத்தை கொடுக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். அதர்மம் செஞ்சவாளுக்கு தேவி வரத்தை கொடுக்க மாட்டா. அதனால தேவி வரத்தை கொடுக்காதவளும் ஆக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல அவரதா அப்படிங்கிற அர்த்தம். அதர்மம் செய்யாதக்கி சல்பிரவர்த்திகள் செய்யறவாளுக்கு தேவி வரத்தை நன்னா கொடுப்பாள், வரதாயினி ஆக்கும் தேவி. அதர்ம பிரவൃத்திகள் செய்யறவாளுக்கு தேவி வரங்களை கொடுக்க மாட்டான். அதனாலேயே வாக்தேவிகள் தேவிய அவரதா அப்படின்னு கூப்பிடுறான். விஸ்வகர்பா அப்படிங்கிறது ஒரு நாமம், சொர்ணகர்பா அப்படிங்கிறது ஒரு நாமம். அடுத்த நாமம் நம்ம பார்த்தது அவரதா அப்படிங்கிற நாமமாக்கும். சொர்ணகர்பா அதுல அந்த நாமம் நீட்டப்படுறது, தீர்க்கமாயிட்டு சொல்லப்படுறது, എന്നിട്ട് அது அடுத்த நாமத்தோடு கூடி முடிக்கப்படுறது. சொர்ணகர்பாவரதா அப்படின்னு முடிக்கப்படுறது. அதனால அவரதா அப்படிங்கிற நாமத்துல ஆ அப்படிங்கிறது சைலண்ட். அதனால 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் அவரதா. 640வது நாமம் வாகதீஸ்வரி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுறா. നമ്മളதை பிரிச்சு பார்த்ததாக்கும் வாக்குகளுக்கு அதீஸ்வரியாயிருக்கிறவள் வாக் அதீஸ்வரி, அதாக்கும் நம்ம கூட்டி சேர்த்து வாகதீஸ்வரி அப்படின்னு பார்த்தது. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. வாக்குகளோடு ஈஸ்வரி, பேச்சு திறமைய கொடுக்கிறவள் இப்படின்னு எல்லாம் அர்த்தம். வாக்குகளோடு ஈஸ்வரியாக்கும் ஜெகதம்பிகை. தேவியோடு பரிபூர்ணமான ஒரு அனுகிரகம் இல்லைன்னா வாயை திறந்து பேசுறதுக்கு கூட சாதிக்காது. வாக்குகள் எப்படியாக்கும் வெளியில கிளம்பி வரது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்ததாக்கும். பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி இப்படியெல்லாம் இருக்கிற நாமங்களை அதுக்கான அர்த்தங்களை பார்த்தோன்னா நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுட்டதாக்கும். வாக் திறமை அப்படிங்கிறத கொடுக்கறது தேவியாக்கும்.
அதனால வாக்குகளுக்கு அதீஸ்வரியா இருக்கிற தேவிய வாக்தேவிகள் வாகதீஸ்வரி அப்படின்னு கூப்பிடுறான். ஈஷாவாஸ்ய உபனிஷத்தோட உத்பவத்துக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது இருந்தது. காரணம் இல்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது உண்டாகாது. யஜுர்வேத ஆச்சாரியனான வைஷம்பாயன் அவருக்கு அனுபவிக்க வேண்டி வந்த பிரம்மஹத்யா பாபத்துக்கும் பாலஹத்யா பாபத்துக்கும் பிராயச்சித்தமாயிட்டு கடினமான தபசு செய்யறதுக்கு சிஷ்யர்கள் கிட்ட சொன்னார். அவரோட சிஷ்யர்களில் ஒருத்தராக்கும் யாஜ்ஞவல்க்ய மகர்ஷி குருவோடு பாபமோചനத்துக்கு ஆயிட்டு தன்னந்தனியா தபசு செய்யறேன் அப்படின்னு அகங்காரத்தோடு கூடிட்டு யாஜ்ஞவல்க்ய மகர்ஷி சொன்னார். சிஷ்யனோடு அகங்காரத்தோடு கூடின வாக்குகளை கேட்டு கோபம் வந்த குரு குருகுலத்திலேருந்து உடனடியா வெளியில கிளம்பிப்போ அப்படின்னு சிஷ்யன் கிட்ட சொன்னார். இதுவரைக்கும் நீ என்னெல்லாம் ஆக்குமோ படிச்சாய், അതൊന്നും ഇനി ഉനക്ക് ഉപയോഗമില്ലാമ പോകട്ടും அப்படின்னு படிப்பிச்சு கொடுத்த எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கவும் செஞ்சார். படிச்ச விஷயங்கள் ஒண்ணுமே யாஜ்ஞவல்க்யனுக்கு ஞாபகம் வரமாட்டேங்கிறது. சங்கடம் வந்த யாஜ்ஞவல்க்யன் சூரியனை தபசு செஞ்சு பிரத்யட்சப்படுத்தினார். എന്നിട്ട് அவரோட சங்கடத்தை சொன்னார். ஞாபக சக்தி திரும்ப கிடைக்கணும் அப்படின்னாக்கா வாக்குக்கு அதிதேவதையா இருக்கிற சரஸ்வதி தேவியை பக்தியோடு கூடி ஸ்துதிக்கிறதுக்கு சூரியதேவன் யாஜ்ஞவல்க்ய மகர்ஷிய உபதேசம் பண்ணினார். அதுக்கு தகுந்த மாதிரி வாக்தேவிய யாஜ்ஞவல்க்யன் பக்தியோடு கூடி ஸ்துதிச்சார். சரஸ்வதி தேவி பிரத்யட்சமானா, ஞாபக சக்தி திரும்ப வந்தது. சிரேஷ்ഠனான ஒரு ஞானியாയി மாறினார் யாஜ்ஞവல்ക്യൻ. யாஜ்ஞവல்ക്യ മഹർഷി സരസ്വതി ദേവിയോட അനുഗ്രഹത്താല വേദാംഗങ്ങൾ സൂര്യനിലേந்து மறுபடியும் படிச்சு ஈஷாவாஸ்ய உபனிஷத்தை രചിച്ചാர். அம்பாளோடு கருணை இருந்தானா வாக்குகள் நடனமாடும். அதையாக்கும் இங்கே நம்ம பார்த்தோம். 641வது നാമം 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും. ഇത് ധ്യാനഗമ്യ. അന്ധകരണ ശുദ്ധി വരുത്തി தியானத்தால மட்டும்தான் தேவியை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். தியான மார்க்கம் வழி தெரிஞ்சுக்கிறதுக்கான யோக்கியதை இருக்கிறவளாக்கும் தேவி. தேவியோடு அந்த ஒரு பிரசன்ஸ் அனுபவம் வழியா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். தியான யோகத்தால மட்டுமே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். கண்ணால கண்டு தெரிஞ்சுக்க முடியாது, காதால கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது, தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, ருசிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, மனத்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. தியானம் வழியா அனுபவம் வழியா மட்டுமே தேவியை உணரறதுக்கு சாதிக்கும். கரண்டு அப்படிங்கிறது இருக்கு. அத
பல்பு ஃபேன் இப்படி இருக்கிற உபாதிகள் வழி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். காத்து அப்படிங்கிறது இருக்கு, கண்ணால காணறதுக்கு ஒன்றும் சாதிக்காது. ஃபேனை போட்டாதான் காத்து இருக்கு அப்படின்னு தெரியும். ஒரு பேப்பர் எடுத்து வீசினானா அந்த காத்தை நமக்கு உணர்றதுக்கு சாதிக்கும். அக்னி அப்படிங்கிறது இருக்கு, நெருப்பு. அந்த நெருப்பு என்னவாக்கும்? கண்ணால பார்க்குறோம் அக்னிய, அந்த நெருப்பு சுடும் அப்படின்னு தெரியும். அந்த சூடு அப்படிங்கிறது நம்மளோட அனுபவமாக்கும். விரலால நெருப்பை தொட்டானா கை சுட்டு கொள்ளும். அந்த அனுபவம் அப்படிங்கிறது நம்மளால உணர்றதுக்கு தான் சாதிக்கும். அடுத்தவா சொல்லி ஒன்றும் அந்த நெருப்பு சுடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. நெருப்பு சுடும் அப்படிங்கிறது தெரியறதுக்கு சாதிக்கும். அந்த சூடு அப்படிங்கிற அனுபவம் அவனுக்கு அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அதே மாதிரி தியான யோகம் வழியாயிட்டு தேவிய உணர்ந்து தேவியோடு அந்த பிரசன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதகனுக்கு சாதிக்கும். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி இதெல்லாமாக்குமே எட்டு விதமான யோக அங்கங்கள். ചിത്തവൃത്തിക്കും யோகாங்கங்கள் பிராக்டிஸ் பண்ணணும். அந்தக்கரண சுத்தி வருத்தணும்னா மனசு அப்படிங்கிறது பல இடத்துக்கும் ஓடி நடக்காம இருக்கணும்னா அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டணும் அப்படின்னாக்கா அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது பிராக்டிஸ் பண்ணணும். சத்தியம், அஹிம்சா, அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம் இதெல்லாமாக்கும் 5 விதமான யமங்கள். யமபஞ்சகம் அப்படின்னாக்கும் இதுக்கு சொல்லப்படுற பேரு. சௌஜம், சந்தோஷம், தபசு, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம் இதெல்லாமாக்கும் 5 விதமான நியமம். நியம பஞ்சகம். யம நியமங்கள் வாழ்க்கையில நம்ம பிராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் அஷ்டாங்க யோகத்தோடு அடுத்த கட்டத்துக்கு போக பറ്റുம். ஆடாம அசையாம ஒரிடத்துல சௌக்கியமா உட்காரறதுக்கு சாதிக்கும். பிராணனை கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணத்தான் வேணும். யம நியமங்களுக்கு அப்புறம் தொடர்ந்து தியானத்துக்கு சுகமாயிட்டு உட்கார வேண்டின அந்த ஒரு பொசிஷன், அதுக்கு பேராக்கும் ஆசனம். அதே மாதிரி சுவாச உச்சுவாசம் வழியா பிராணனை கண்ட்ரோல் பண்ணணும், அதாக்கும் பிராணாயாமம். பஞ்ச ஞானேந்திரியங்களை பிரகிருதியிலேந்து இழுத்து பிடிச்சு അന്തർമുഖമാക്കുന്നതാക്കും പ്രത്യാഹാരം. മനസ്സുമായിട്ട് കൂടിച്ചേർന്ന് ധാരണയില എത്തുന്നതാക്കും ധാരണ. അതുക്കപ്പുറമാക്കും ധ്യാനത്തുക്കാണ് പ്രവേശനം. ഇത് ക്രമമായിട്ട് ചെയ്യുന്നവാൾക്ക് സാധിക്കും. அந்த டைமில் தேவியோட அந்த பிரசன்ஸ் சாதகனுக்கு அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும்.
தியானத்தோடு டாப் மோஸ்ட் அவஸ்தையில சாதகனும் அந்த தியானம் பண்ணிட்டு இருக்கிற அந்த தேவியோடு அந்த விக்கிரகம் மூர்த்திபாவம் அதானது பக்தனும் தெய்வமும் ഒന്നിക്കര അവസ്ഥയാക്കും സമാധി അവസ്ഥ. അഷ്ടാംഗ യോഗങ്ങൾ വഴി ദേവിയെ ധ്യാനിച്ച് അനുഭവം വഴിയാ தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அதனாலயாக்கும் இங்க வாக்தேவிகள் தியானகம்யா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுறது. 641வது நாமத்துல தியானகம்யா அப்படிங்கிற நாமத்தையாக்கும் நம்ம பார்த்தது. தியானகம்யா அப்படின்னு தீர்க்கஸ்வரத்துல தேவிய கூப்பிட்டு அதோடுകൂടി അടുത്ത നാമത്തെയും കൂട്ടിച്ചേർത്തി വാഗ്ദേവികൾ ദേവിയെ കൂപ്പിടുறா. அபரிச்சேத்யா அப்படிங்கிற நாமம். தியானகம்யா அப்படிங்கிறது தீர்க்கஸ்வரத்திலேயாக்குமே வாக்தேவிகள் கூப்பிடுறது. அதோடு கூடி சேர்ந்தாக்கும் அபரிச்சேத்யா அப்படிங்கிற நாமம். அதனால அங்க ஆ அப்படிங்கிறது அகாரம் அப்படிங்கிறது சைலண்ட் ஆக்கும். தியானகம்யா பரிச்சேத்யா அப்படின்னாக்கும் வாக்தேவிகள் தேவியை கூப்பிடுறா. தியானகம்யா அபரிச்சேத்யா. அகாரம் அங்க சைலண்டா இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா தியானகம்யா அப்படிங்கிற நாமம் நீட்டி சொல்லப்படுறது. அங்க தீர்க்கஸ்வரம் இருக்கு. அதனால அபரிச்சேத்யா அப்படிங்கிறதுல அகாரம் அப்படிங்கிறது சைலண்ட் ஆகிறது. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் அபரிச்சேத்யா. அகாரம் அங்க சைலண்ட் ஆக்கும் அப்படிங்கிறதுனாலே ஆக்கும் அபரிச்சேத்யா அப்படிங்கிறதுல 4 அக்ஷரம். தேச காலங்களால திட்டப்படுத்துறதுக்கு சாதிக்காதவளாக்கும் தேவி. கிருத்தியமான ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியாது தேவிக்கு. அதனால தேவிய அபரிச்சேத்யா அப்படின்னு சொல்லப்படுறது. தேசம் காலம் பொருள் இதனாலேயொன்னும் தேவிய இதாக்கும் தேவி அப்படின்னு சொல்லறதுக்கு சாதிக்காது. இன்ன தேசத்துலதான் தேவி இருப்பள், இன்ன காலத்துலதான் இருப்பள்னொன்னும் சொல்ல முடியாது. இன்ன பொருள்ல மட்டும்தான் தேவி இருப்பள்னொன்னும் சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா சர்வவியாபியா இருக்கா தேவி. எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்திலையும் தேவி இருக்கா. இந்த கால சக்கரம் சுற்றி கறங்குறதே, இந்த கால சக்கரம் சுற்றி கறங்குறதுக்கான சக்தி அப்படிங்கிறது தேவியாக்கும். மாயா ஸ்வரூபிணியாக்கும் தேவி. அதனால காலங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும் தேவி. அதனால அபரிச்சேத்யா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறார். இன்ன இடத்துலதான் தேவி இருப்பள் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ன டைம்ல தான் தேவிய தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா காலத்திலையும் தேவியோட சாநித்தியம் இருக்கு. இதுக்கு முன்னாலேயும் இருந்தா, இப்பவும் இருப்பள், இப்பவும் இருக்கா, இனியும் இருப்பள். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பட்டமகிஷியா இருக்கிற தேவி, அதிபராசக்தியா இருக்கிற அந்த தேவிக்கு நாம ரூப குணங்கள் ஒன்றும் இல்லை. பிரகிருதியில திரிகுணங்கள் ஆக்டிவ் ஆயிட்டு இந்த பிரகிருதியை சிருஷ்டிச்ச தேவி. இந்த திரிகுணங்களை கண்ட்ரோல் பண்றதும் தேவியாக்கும்.
அதனால இந்த பிரகிருதிக்குள்ள தேவி பல பல ரூபங்களை எடுத்து இந்த பிரகிருதியை பரிபாலனம் பண்ணவும் செய்றான். ஒரே சமயத்துல நிர்குண ஸ்வரூபியுமாக்கும், ஒரே சமயத்துல சகுண ரூபியுமாக்கும். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். பிரபஞ்சத்தில எல்லா பதார்த்தங்களும் எப்பவும் ஈஸ்வரனாலேயே உண்டாக்கப்பட்டதாக்கும். இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா ரொம்பி வழிஞ்சு நிற்கிறா அதிபராசக்தியா இருக்கிற தேவி. 643வது நாமம் ஞானதா. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. மோட்சத்தை கொடுக்கிறவள், மோட்சம் அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கிறவள். அதனால தேவிய ஞானதா அப்படின்னு வாக்தேவிகள் துதிக்கிறா. பிரகிருதிக்கு உள்ள இருக்கிற சௌக்கியங்கள் அனுபவிக்கிறதுக்கான புருஷார்த்தங்களாக்கும். அர்த்தார்த்தம், தர்மார்த்தம், காமார்த்தம் இதெல்லாம் பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட நித்திய ஆனந்தமயமாயிருக்கிற அந்த மோட்ச சௌக்கியம் அதை கொடுக்கிறவளாக்கும் தேவி. அதுக்கான ஞானத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி. பிரகிருதியிலேந்து இந்த சம்சார கடலிலேந்து தப்பிச்சுக்கிறதுக்கான மார்க்கத்தை தேவி உபாசகர்களுக்கு கொடுக்கிறவளாக்கும் தேவி. அதனால தேவிய ஞானதா அப்படின்னு வாக்தேவிகள் துதிக்கிறார். பூர்ணமான ஞானத்தை கொடுக்கிற தேவி. காரணம் பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பிரம்மம். அந்த பரபிரம்மத்தோடு பட்டமகிழ்ச்சியாக்கும் ஆதிபராசக்தியாயிருக்கிற தேவி பிரம்மமே தான். நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபம். அந்த நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபத்தோடு சக்தி ஸ்வரூபமாக்கும் ஜெகதம்பிகை. அதனால தேவிய ஞானதா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். பூர்ணமான ஞானத்தை ஆக்கும் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. சுக்ல யஜுர்வேதத்துல இருக்கிற சாந்தி மந்திரம் இந்த பூர்ணதைய எடுத்து சொல்றது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. அதஹா அது பூர்ணம் பூர்ணமாக்கும். இதம் இது பூர்ணம் பூர்ணமாக்கும். பூர்ணாது பூர்ணத்திலேந்து பூர்ணம் பூர்ணமானது உதச்யதே பிரகடமாகிறது. பூர்ணஸ்யா பூர்ணத்தை கம்பேர் பண்றத அப்படி இல்லைன்னா பூர்ணத்திலேந்து பூர்ணம் பூர்ணத்தை ஆதாயா எடுத்துட்டு பூர்ணம் ஏவா பூர்ணமே அவசிஷ்யதே மிச்சமாக இருக்கு. காரண ரூபமாயிருக்கிற பிரம்மவும் காரிய ரூபமாயிருக்கிற பிரபஞ்சமும் பூர்ணமாக்கும். பிரம்மத்திலேந்தாக்கும் இந்த பிரகிருதி அப்படிங்கிறது பிரகடமாயிருக்கு. பிரம்மத்தோடு பூர்ணதைக்கு அதனால எந்த ஒரு குறைவும் இல்லை. பூர்ணமான பிரம்மம் பிரபஞ்சத்துல சர்வத்திர வியாபிச்சு நிற்கிறதுனால பிரபஞ்சமும் சர்வத்திர பூர்ணமாயிட்டு இருக்கு. பூர்ணம் எப்பவுமே பூர்ணமாயிட்டு
மிச்சமாயிட்டு இருக்கு. பூர்ணமல்லாதக்கு வேற ஒண்ணுமே எங்கேயுமே இல்லை. அப்படி சர்வத்திர எல்லா இடத்திலையும் எப்பவும் விளங்கி நிற்கிற அந்த பூர்ணதைக்கு எத்திச்சேரத்துக்கு நம்மளால சாதிக்கட்டும் அப்படின்னு இந்த சாந்தி மந்திரம். இதுல 3 தடவையாக்கும் சாந்தி 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 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதி பௌதீகம், ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், இப்படி இருக்கிற 3 விதமான தாபத்ரயங்களை இல்லாம பண்ணி சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். ബൃഹദാരണ്യക ഉപനിഷത്തിലെ 5வது അധ്യായം 1வது பிராமணத்தோடு முதல் மந்திரமாயிட்டு இந்த சாந்தி பாடம் வருது. பிரம்மஞானத்தால அந்த பூர்ண பிரம்மமே தான் நான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு நாம ரூப உபாதிகளால உண்டான அஜானமயமான இந்த பிரபஞ்சத்தை வேண்டான்னு வைக்கிறத அந்த பூர்ண பிரம்மமே மிச்சம் இருக்கு, பிரம்மமல்லாதக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற போதம் திருடமாயிட்டு சாதக நிலை உரைக்கிறது. அப்படி இருக்கிற சர்வ ஆத்மபாவமாக்கும் மனுஷ ஜீவிதத்தோடு லட்சியம் அப்படிங்கிறத இது உணர்த்துறது. பூர்ணதையிலேந்து மட்டும்தான் பூர்ணதை உண்டாகும். பூர்ணதையிலேந்து சூன்யதை உண்டாகாது, சூன்யதையிலேந்து பூர்ணதையும் உண்டாகாது. பூர்ண ஞானம் அப்படிங்கிற பூர்ணதையில பிரபஞ்சம் அப்படிங்கிற பூர்ணதை உண்டாகிறது. இந்த பிரபஞ்சத்தை நெகத்தினாலும் அந்த பிரம்மம் அப்படிங்கிற பூர்ணம் அங்கேயே இருக்கு. சமுத்திரம் இல்லை அப்படின்னா அலை அப்படிங்கிறது கிடையாது. சொர்ணம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா சொர்ணத்தால இருக்கிற ஆபரணங்களும் கிடையாது. மண்ணு அப்படிங்கிறது இல்லைன்னா மண்ணால இருக்கிற பாத்திரங்களோ விளக்குகளோ ஒன்றும் இல்லை. அதனால காரணத்திலிருந்து தான் காரியம் உண்டாயிருக்கு. பரபிரம்மம் அப்படிங்கிற காரண ஸ்வரூபத்திலிருந்து இந்த பிரகிருதி அப்படிங்கிற காரியம் உண்டாயிருக்கு. இந்த ஞானத்தை கொடுக்கிறவளாக்கும் அதிபராசக்தியா இருக்கிற தேவி, ஞானத்தை கொடுக்கிற தேவி பூர்ணையாக்கும். தேவி உபாசகர்களுக்கு எந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்தானாலும் தேவியோட ஞானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கம்மியாகிறது இல்லை. வித்யா அப்படிங்கிறது அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுக்க அது நன்னா திளங்கி விளங்குறது. அந்த வித்யக்கு ஒருபோதும் டிப்ரீசியேஷன் சம்பவிக்காது. வித்யா அப்படிங்கிறது இங்க டாப் மோஸ்ட் வித்யான ஞான வித்யா. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்மத்துல ஜீவாத்மாவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஞானத்தை தேவி உபாசகர்களுக்கு தேவி உண்டாக்குறா. அதனால தேவிய ஞானதா அப்படின்னு வாக்தேவிகள் துதிக்கிறா. 644வது நாமம் ஞான விக்கிரகா. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது தேவியோடு சரீரமே ஞானமாயிருக்கு. விக்கிரகம் ஜனனா இங்க ஸ்தூல சரீரம், இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிற ஸ்தூலமான தேவியோட சரீரம். அந்த சரீரம் அப்படிங்கிறது ஞானமயம். தேவி ஞான ശരീരിണി ആക്കും. ദേവിയുടെ സ്വരൂപം പൂർണ്ണമായിട്ടുമേ ജ്ഞാനമാക്കും. സൗന്ദര്യലഹരി
அதில் இருக்கிற 97வது ஸ்லோகம். ஞானஸ்வரூபிணியான தேவிய அங்க ஸ்துதிக்கப்படுறது. பரபிரம்ம மகிஷியா இருக்கிற, பரபிரம்ம பட்ட மகிஷியா இருக்கிற மகாதேவி, உங்களை பிரம்மாவோடு பத்னியான சரஸ்வதி தேவி ஆக்கும் அப்படின்னும், மகாவிஷ்ணுவோடு பத்னியான லக்ஷ்மி தேவி ஆக்கும் அப்படின்னும், பரமேஸ்வரனோடு பத்னியான பார்வதி ஆக்கும் அப்படின்னும் வேத ஞானிகள் சொல்லறா. தேவியோடு மகிமை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமில்லை. மகாமாயையாயிட்டு பிரபஞ்சமெல்லாம் பிரமிப்பிக்கிறீர்கள் நீங்கள். பரபிரம்ம பட்ட மகிஷி அப்படின்னாக்கும் தேவிய இந்த ஸ்லோகம் வழியா ஆச்சாரியர் சொன்னது. சகுண ரூபத்தில் இருக்கிற லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி தேவி, நிர்குண ஸ்வரூபமா இருக்கிற பரபிரம்ம பட்ட மகிஷியா இருக்கிற ஆதிபராசக்தி தேவிய நிர்குண பிரம்மமேதான் அப்படின்னு கிளியராயிட்டு எடுத்து சொல்றார். சகுண பிரம்மமான இந்த பிரபஞ்சம் நிர்குண பிரம்மமா இருக்கிற பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்மஸ்தானம். பரபிரம்மவும் பிரகிருதியும் எல்லாம் அம்பிகையே தான். அதனாலேயே தேவி ஞான விக்கிரகையாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. பராவித்யையும் அபராவித்யையும் இன்க்ளூடா இருக்கிற ஜெகதம்பிகையா இருக்கிற தேவி ஞான விக்கிரகையாக்கும். அதனால தேவிய ஞான விக்கிரகா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. கிராமாஹுர் தேவி த்ருஹிண கிருஹிணி மாகமவிதோ ஹரே பத்னீம் பத்மாம் ஹரசஹசரீமத்ரிதனயாம் துரியாகாவித்வம் துரதிகமனிஸ்ஸீமமஹிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி. பரபிரம்ம ரூபியாயிருக்கிற பரமேஸ்வரனோடு பட்ட மகிஷி அப்படின்னாக்கும். சங்கராச்சாரியர் சௌந்தரிய லஹரியில இருக்கிற 97வது ஸ்லோகத்துல தேவிய கூப்பிடுறது. ஆகம தத்துவ ஞானிகளாயிருக்கிற வியாச பகவான் தொடங்கினவா தேவிய பரபிரம்மதேவனோடு, அந்த பிரம்மதேவனோடு பத்னியான சரஸ்வதி தேவியாயிட்டும், விஷ்ணு பத்னியான லக்ஷ்மி தேவியாயிட்டும், ருத்ரபத்னியான பார்வதி தேவியாயிட்டும் சொல்றாளே. நீங்களாகட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமல்லாத தரத்தில் இருக்கிற ரொம்ப ரொம்ப மகாத்மியங்களோடு கூடி இருக்கிற, இப்படியாக்கும்னு வர்ணிக்க முடியாத அளவில் இருக்கிற திரிமூர்த்தி சக்திகளோடெல்லாம் காரணஸ்வரூபியாயிருக்கிற மகாமாயா ஸ்வரூபிணியாயிருக்கிற துரிய சக்தியாக்கும். அப்படியெல்லாம் இருக்கிற நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை முழுவன் சுற்றி கறக்கிற